ஓம் சக்தி ஆதிபராசக்தி. செவ்வாடா பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் தீபாவளி வாழ்த்து. ஓம் சக்தி. தீபாவளி 5 பூதங்கள் இல்லாமல் எதுவுமே வழிபட முடியாது. தீபம் ஏற்றி வளர்வது தீபாவளி. திருவிளக்கேற்றுவது. பா என்பது பாசத்தை அணைப்பது. வா என்பது பாசத்தை இருந்து ஆரம்பிப்பது. லீ என்பது ஒளி. படாசு மூலமாகவும் பந்தம் மூலமாகவும் சந்தோஷம் மூலமாகவும் ஆரவாரம் மூலமாகவும் இது அனைத்தும் செய்து அக்கமும் பக்கத்தோடு இருக்கும் இயற்கை வழிபாடு கடந்து இருப்பதனாலும் அது தீபாவளி என்று பெயர். ஆண்டோர் காலத்திலிருந்தும் இன்று எதிர்காலத்திலிருந்தும் இயற்கை வழிபாடு கடல், நீர், பூமி, ஆகாயம், சூரியன், சந்திரன் எல்லாம் என்றுமே அழிந்து கிடையாது. நாம் மனிதனாக பிறந்து மனித வாழ்ந்து வருகிறோம். நல்லதாக நினச்சி நல்ல காரியம் செய்வோம். நல்லதாக பார்த்து நிலத்தை பதப்படுத்தி நல்ல பயிர் செய்வோம். உழவுக்கு தொழிலுக்கு வணக்கம் செலுத்துவோம். இப்போ உழவுக்கும் தொழிலுக்கும் வணக்கமும் இல்லை, மணக்கமும் இல்லை, ருசியும் இல்லை. அதுபோல் பருவமழை அது கடமை செய்தது. தர்மம் செய்துகிட்டே இருக்கும் பொழுது இப்போ மாறி பெய்ந்து மாறி மாறி வந்துடுது. சில மாதங்களில் 7 மாதங்கள் சரியாக வந்து மழை பெய்யாதனாலும் குடிநீர் பற்றாக்குறையும் தன்னுடைய பஞ்சமும் விவசாயத்துடைய பஞ்சமும் இயற்கை வழிபாடுடைய பஞ்சமும் தெரிஞ்சது. அதன் பிறகு சில பேர் ஒரு சிலர் வந்து மழை பெய்யல, குடிக்க தண்ணி இல்லை, அது தெரியல, நீ தர்மம் செய்ய வேண்டியிருக்கு, தெய்வ வழிபாடு செய்ய சொல்லும்போது மழை வேண்டுதல் படிக்கும்போது செய்யும்போது கூட பிறகு ஏரி, குளம், காடு, கிணறு அனைத்து ஏற்படுது. எந்த ஒரு தொழில் செய்தால் கூட இயற்கையை சேர்ந்துதான் செய்ய முடியும். இப்போது தர்மம் என்பது ஆதி காலத்திலிருந்து இன்று வரை நாளை வரை தர்மம் செய்ய வேண்டியிருக்கிறது. நம்மளால் முடிந்தது பேச்சுவார்த்தையாகவும் இனிப்பாகவும் செய்ய வேண்டும். மண்ணில் உற்பத்தி மண்ணிலே பல விதைகளை விதைத்தால் கூட அவை அனைத்தும் அது விதைத்தன்மையாக வருகிறது. அது மாவாகவும் வருகிறது, நெல்லாக வருகிறது, இருக்கிறது. இப்பொழுது ஜாங்கிரியாகவும் இருக்கிறது, முறுக்காக வருகிறது, அழிந்து வருகிறது. உழைப்பு இருக்கும்போது நிலம் இருக்கிறது. உழுதுண்டு வாழ்வார் உழுதுண்டு வாழ்வார். அதனால் அது பயிர் வளர்ச்சியில் இருக்கும் பொழுதும் பருவமழை விழுதும். தொழுதுண்டு என்பது வணக்கத்துக்குரிய மரியாதைக்குரிய இயற்கை வழிபாடு செய்யும்போது மழையினால் சிறுநீர்கள் அது கரும்பாகவும் நெல்லாகவும் மரமாகவும் இயற்கை வழிபாடு உண்டு. ஆண்டு தர்மம் செய்திருக்கும் பொழுதும் இப்பொழுது தொலைக்காட்சி மூலமாக ஒரு படத்தை எடுத்து அது ஒளிபரக்கும் பொழுது உலகம் அனைத்தும் பரவுகிறது படம். அதுபோல் நீ செய்த தர்மம் செய்யும்போது நேற்று இன்று நாளை பரம்பரை அனைத்தும் தர்மம், என்னுடைய தர்மம் உடைய உள்ளமும் எண்ணங்களும் உலகம் முறை அறிகிறது, பாராட்டுகிறது, வணங்க வைக்கிறது, உன்னை தெய்வமாக்கிறது. அதுபோல் அனைத்து இருக்கும்போதும் அன்று கால ஒரு பண்டிகை வைக்கும்போதும் உறவும் பந்தமும் பாசமும் சேர்ந்து வாழ்வது போன்று பழக்கத்தை உண்டாகிறது. அக்கமும் பக்கமும் இருக்கும்போது வருகிறவர் போவர்கள் அனைத்தும் பசின்னு சொல்லாமல் இருக்கும். பாசத்தை கொடுத்து ருசியும் சொல்ல வேண்டியிருக்கும். அதுவும் நல்ல கண்ணும் கருத்தும் செயல்பட்டதான் எதுவும் நல்ல காரியங்களும் நல்ல செயல்பட வேண்டும். இப்பொழுது இருக்கும்போது புகைப்படத்தை எடுத்து ஒளிபரப்பது போன்று தர்மத்தினை செய்யும்போது அதே ஒப்பிடும்போது உலகம் அறிய என்ன இருக்குன்னு வள்ளலார் அந்த சொல்கின்ற பொறுத்தவர்களுக்கும் தர்மங்களை நிலைக்கிறதும். இப்புற காலத்துக்கும் எப்பொழுதுமே தாய் தந்தை அனைத்தும் வணங்க வேண்டும். குடும்பத்தில் உள்ள அனைவரையும் பந்த பாசத்தில் அணைய வேண்டும். ஒரு விழான்னு இழக்கும் பொழுது, தீபாவளியில் இழக்கும் போதும், பண்டிகையில் வரும்போது
எங்கே இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி, உள்ளே இருந்தாலும் பந்தம் பாசத்தோடு வந்து ஒன்றாக சேர்ந்து வழிகள் பண்டிகை கொண்டாடுதான் அது பண்டிகை சந்தோஷம் இருக்கும். இருக்கவன் இல்லாதப்பட்டவன், உள்ளவன் இல்லாதப்பட்டவன் ஒரு ஜாம் வயிறுதான். நாமளே சாப்பிடும்பொழுது ருசி தருகிறது, அது உள்ளே சென்ற பிறகு ருசியை பற்றி தெரிஞ்ச முடியாது. அதுவும் தர்மம் செய்யும்போது தான் அவருடைய தன்மை தெரிகிறது. தர்மம் செய்யாமலே அதனம் பேசியிருந்தால் அதனுடைய வளவு பின்னாலே தெரிகிறது. நல்ல உள்ளங்களும் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்பாடு இருக்கும், என்று அழியாது இருக்கும், நிலத்தில் இருக்கும். பூமி ஏற்க வழிபாடு செய்யும்போதும் அது என்று இருக்கிறது. ஆறு காலத்தில் இருக்கும்போது பல பல மொழிகள் இருக்கலாம், பல பாஷைகள் இருக்கலாம், அந்தந்த பாஷையிலே படிப்புகள் இருக்கலாம். அந்தந்த பாஷையிலே படிப்பு படிச்சிருக்கும் போதும் சொத்து சுதந்திரம் சம்பாதிச்சலும் அது திருடலாம், அல்லலாம், அள்ளி செல்லலாம். படிப்பு மட்டும் அள்ள முடியாது, தேட முடியாது, செய்ய முடியாது. அந்த படிப்பு போன்று தர்மம் அழிக்க முடியாது, படிப்பை பறிக்க முடியாது. அந்த உள்ளம் இருந்த உள்ளங்கள் இருக்க வேண்டும். இன்னார் இருக்கும்போதும் சென்றதோ பொற்காலம், இன்று நாளையும் என்ன நடக்கும் என்று அது தெய்வத்துக்கு தான் தெரியும் சொல்வது போன்று நம் மனதிலே தெரியும். நாம் செய்கிற நல்ல காரியங்களும் நல்ல எண்ணங்களும் செயல்படும் போதும் விஞ்ஞானத்தை விட்டு விஞ்ஞானம் வந்தோம், விஞ்ஞானத்தை விட்டு விஞ்ஞானம் வந்தோம். விஞ்ஞானத்தில் ஞானம் இருக்கிறது, விஞ்ஞானத்திலே ஞானம் இருக்கிறது. விஞ்ஞானத்தில் நியாயம் இருக்குது, விஞ்ஞானத்திலே அழிவு இருக்கிறது. கண்ணு கெடுறதும் காது கெடுறதும் ஒலி கெடுக்கிறதும் பந்த பாசம் இந்த கல்ச்சராக மாறுவதும் இது. இப்படி விஞ்ஞானத்தில் இருக்கும்போதும் செல்போனால் இது பாதிக்கிறது, டிவியிலே இதை பாதிக்கிறது, செல்வ நடைமுறையிலே பாதிக்கிறது, கேஸ் அடுப்பால் இது பாதிக்கிறது, இயற்கையை பாதிக்கிறது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்லிட்டு வராங்க. தண்ணி சுத்தம் இல்லை, அது சுத்தம் இல்லை, இது சுத்தம்னு சொல்கிறார்கள். அன்று கேட்கும்போது பார்க்கும்போது ருசி பார்க்கும்போது நன்றாக இருக்கிறது. இப்பொழுது காலத்தில் இருக்கும்போது இனிப்பான வாழ்க்கை வாழணும், இன்பமான வாழ்க்கை வாழணும் என்பது இருக்கும்போதும் பெரிய வார்த்தைகளும் அன்றாட கல்வெட்டின் மூலமாகவும் அதை கடைபிடித்தால் பரம்பரையாகவும் நல்லா இருக்கும். எந்திருக்க கல்ச்சர் இருக்கும் விஞ்ஞானத்துறையிலே கடைபிடிக்கும் போதும் அழிவுதான் நோக்கி போய் நிற்கும் தவிர ஆனந்தமும் சந்தோஷம் கிடையாது. குறிப்பிட்ட நேரத்தில் தான் ஆனந்தமும் சந்தோஷம் இருக்கிறது. அதற்கு பிறகு என்ன நடக்குது, என்ன பண்ணுறது, என்ன செய்து கொள்ளணும் தெரியவில்லை. எப்படி சூரியனை இரவு பகலை மாற்றுகிறது? ஒரே சூரியன் ஒரே உலகம் அமையவில்லை, பகலும் ஒரே அமையவில்லை. இங்கே பகலன்னா அங்கே இரவு, அங்கே இரவு நேரம் மாறி மாறி இருக்கும்போது உன்னோட மனம் எது பண்ணாலும் பூமி மாறாது, இயற்கை மாறாது, காற்று மாறாது, கடவுள் மாறாது. மாறி மாறி செயல்படும்போது இருக்க இரவு போல தான் மாறலாம். மனிதனுடைய உள்ளங்களும் நல்ல எண்ணங்களும் நல்லதாக அமையணும். பகல் போல் இருக்கணும், பலர் தெரியல போல இருக்கணும். இருள் என்பது இருட்டு என்பது திருட்டுத்தன தன்மாகும். அந்த இது அது செய்த பொறுப்பில்லை. ஒன்று இருள் என்பது ஓய்வுக்காக இருள் தவிர உழைப்புக்கும் பகல், ஓய்வுக்கும் இரவு அதை பயன்படுத்த வேண்டும். பணத்துக்காக ஓடி 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 24 மணி நேரமும் ஓடி ஓடி சம்பாதிச்சிருந்து எண்ணத்தை கண்டான், கண்ணை இழந்தான், காதை இழந்தான், மூளை இழந்தான், ஞாபகசக்தி இழந்தான், பந்தபாசம் இழந்தான். யாரும் தெரியவில்லை, அக்காவும் தாயும் தெரியவில்லை. வேதனைப்பட்டான், சோதனைப்படுகிறான். அது பிறகு என்ன செய்வது? ஆண்டவனை காப்பாற்ற சொல்லுகிறான், தெய்வத்தை கடைசி அடைகிறான். இந்த தீபாவளி சொந்த இப்பொழுது எங்கள் ஒரே சீராகவும் ஒரே சிறப்பாகவும் இருக்கிறது. ஒன்றாக கூடி வாழ்வோம், இன்பத்தோடு வாழ்வோம், நல்ல வாழ்த்துகளோடு தீபாவளி ஆசை, அம்மோட ஆசை அறுவதற்கும் சேவாட தொண்டர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஆதிபராசக்தி ஓம் சக்தி இன்ப தீபாவளி இன்று நாளை எப்பொழுதுமே இன்பமாக இருப்பதில்லை. அன்பாக பேசி பண்பாக பேசி பாசத்தோடு இருப்போம். ஓம் சக்தி பராசக்தி.
சக்தி. நமது மருவூர் சின்னவர் காணொளியை காண ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ செய்யவும். மருவூர் சின்னவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யவும். நமது மருவூர் சின்னவர் காணொளியை தொடர்ந்து கண்டு களித்து அன்னையின் அருள் பெறுவோம். மனசாட்சியோடு வேலை செய், மனநிறைவோடு தொண்டு செய். ஓம் சக்தி.